ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இது என்ன கொதிச்சுட்டு இருக்குன்னா ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசி எல்லாம் கொதிச்சுட்டு இருக்குங்க. கொதிச்சு அவங்க நல்லா மையாக இதாகிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இங்கே நம்ம இந்த க்ரீனாக இருக்கிறது கருவேப்பிலையும் சில்லி, அதை பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டுங்க. நம்ம செடியில் விட்ட பச்சை மிளகாயும், ஏன்னா அது காரம் பார்க்குறதுக்கு இது திலூண்டு தான் இருக்கும். செம்ம காரம். ஒரு 6 மிளகாய் போட்டிருக்குறேங்க. ஏன்னா கம்மியாக தான். இதில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு சாதம் இருந்துச்சு, நேற்று வச்சு சாதம் இருந்து அந்த சாதமும் அரிசி மாவும் நல்லா கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு அந்த சாதமும் அரிசி மாவும், ஏன்னா இப்போ நம்ம சாதம் நிறைய செடிங்களுக்கு நான் சாதம் அவங்களுக்கு நான் சாப்பிட்றத விட அதிகமாக தான் அவங்களுக்கு போட்டு ஊட்டி வளர்த்துறேன். அந்த மாதிரி நம்ம செடிங்களை குழந்தைங்கள வளர்த்திட்டுக்கிறோம்ப. இப்போ இது அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இந்த இடத்துல ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன், பெருங்காயம் இருக்குங்க. இப்போ இவங்க நல்லா பாருங்கள், ஜவ்வரிசி ஃபுல்லாக பாயில். இப்போ அது நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அரிசி மாவில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இவங்களை எடுத்து ஊற்றிடலாம். இவங்க நல்லா கொதித்து, இப்போ எதுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம ஜவ்வரிசியில் அரிசி மாவு கலக்கண்டை எடுத்து ஊற்றுறதுனால எப்படி எதுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுங்க. தீ கம்மியாக தான் வச்சுருப்பேன், இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். ஓகேங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா, ஏன்னா உப்பு ஆல்ரெடியாக போட்டேன் நான், அதில் ஜீரகமும் இந்த நம்ம கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் அடித்து வச்சுருக்கிறத போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் என்னடா ஒண்டிக்கு என்ன பண்ண போகிறது அப்படின்றப்ப, அதாவது எலெக்ஷன் டைமில் சப்போஸ் பையன்தான் தம்பி தான் வரேன்னுக்கிறான் ஓட்டு போடுறதுக்கு. நேற்றே மருமாவை கேட்டபடி நான் வரேன் இதில் பெங்களூரில் தான் இருக்கேன், அவங்க அண்ணாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வரேன்னாங்க. இங்கே இருக்கிற வெயிலை பார்த்தாவே பயமாக இருக்குங்க. ஏன்னா சின்ன பசங்க விளையாடாமல் இருக்க மாட்டாங்க, துருன்னு ஏதாவது இருப்பாங்க. அங்கே குழந்தைங்க ஏசிலேயே இருப்பாங்க. இப்போ நம்ம இடத்துக்கு வெயில் தூக்கி விட்டுச்சுன்னு வச்சுக்காங்க, அப்போ ஏதாவது ஒன்று சளி, காய்ச்சல் தொந்தரவாச்சுன்னா அது அவங்களும் மனஸ்தாபப்படுவாங்க. இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாட்டி வீட்டு போயிட்டு அப்படின்னா வருத்தப்படுவாங்க. அதனால் என்ன இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல தொந்தரவுன்னா நமக்கு சளிகளே குழந்தைங்களுக்கு அது நல்லா தண்ணியில் போயிட்டு இந்த நீச்சல் குளத்தில் அவங்க அக்காவுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு பணம் கட்டியிருக்கிறாங்க. அவள் ஏற்கனவே போயிட்டு வந்தால் மறுபடியும் இந்த லீவில் சேர்த்து விட்டுலாமா, கராத்தா கிளாஸும் ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுட்டுப்பா, இல்லை ட்ராயிங்கு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போய் நல்லா நண்டு மாதிரி இத்திலூண்டு தாங்க இருக்கான். பயங்கர சேட்டை, தண்ணியில் குதிச்சுட்டு இருக்குது. அதில் நானே பயந்துட்டு இருப்பேன். தண்ணின்னா அது உப்பு தண்ணி தான் எடுத்து விடுவாங்க. அது வாரத்துக்கு ஒரு தாட்டி, இல்லை ஒரு நாள் 2 நாள் விட்டு ஒரு நாள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விளையாடுவாங்க. அதில் எப்படி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதையெல்லாம் தண்ணியும் முழுகும் போது குடிப்பாங்க, சளி பிடிக்கும். நம்ம சொன்னால் ஏதாவது சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். அது ஒத்துக்கும், அவங்களுக்கு பழகிட்டு இருக்கிறதுனால. இங்கே நமக்கு வெயிலிருந்து ஹீட் தூக்கி விட்டா கஷ்டமாக போயிடும் இல்லைங்களா. அதனால் வேண்டாம்மா ஏறுமா அப்படின்னு அவங்க தம்பியை கேட்டிருக்கிறாங்க, எங்கள் பையனவை நான் எலெக்ஷன் டைமில் ஓட்டு போட போகும்போது நான் கூப்பிட்டு போகிறேன் இரு பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் போட்டு வைக்கலாமே வந்தால் இதெல்லாம் அவன் எப்போவுமே இந்த தர்பூசணிக்காய் பழங்கள் தான் பையன் குழந்தைங்களுக்கு கொடுத்து கற்றுட்டாங்க. நல்லா அது சாப்பிட்றாங்க, அது ஒருத்தையும் சந்தோஷங்க. இந்த எண்ணெய் ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றத விட பழங்க சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். அது இருந்தாலே மருந்து தான் நமக்கு.
இருந்தாலும் வந்து தர்பூசணிக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தானே, திராட்சை இதெல்லாம் அது சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரி பிஞ்சு எல்லாம் வந்து நம்ம அணில் மாதிரி ஒரு சேட்டை அவங்ககிட்ட இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சா சரி வந்தால் பொரிச்சு கொடுக்கலாம், இல்லையா தம்பி வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது திடீர்னு ஒரு யோசனை. பாருங்கள், காலையில் நம்ம கீரை வந்து எனக்கு அந்த பருப்பு இந்த பொம்பளைக்கு என்ன வேலை இல்லை விட்டு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பார்க்குறவங்க. இந்த கீரையும் பருப்பும் போட்டுங்க. பாருங்கள், பூண்டு நம்ம செடியில் அதான் பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, இந்த கப்பில் ஒரு அரை கப்பு பருப்புங்க. கீரை நல்லா அதான் இந்த இட்லி இதில் முக்கால்வாசி கீரைங்க நம்ம செடியில் தாங்க. பாருங்கள், மீதி கீரை வந்து ஆஞ்சிட்டு இருக்குங்க. பசலாக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரை, இங்கே இருக்கிறது பசலாக்கீரை, அங்கே இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை. பாருங்க, பாதி நாள்லாம் இவ்வளோண்டு கட் பண்ணி இங்கே வேக வச்சுட்டுங்க. இதை நம்ம இப்போ ஆஞ்சி ஒன்றா பையன் வீட்டுக்கு அண்ணன் பையன் வீட்டுக்கு போவேன். அவங்க மதியானம் நேற்று வந்து அவங்க தமிழ் புத்தாண்டு அதை புக்கனே வச்சு படித்து சாமி கும்பிடலைங்க. இன்றைக்கி தான் அவங்க கேரளா வளப்படி இன்றைக்கி செய்வாங்களாட்டாங்குது. வாங்கன்னு நேற்று இருந்து ராவடி. சப்போஸ் மதியானம் அது கிளம்பிச்சேன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை இன்னொருத்தர் தனலட்சுமிக்கான்னு சொல்லிட்டு நேற்று ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்களா, அவங்களுக்கு கூட நேற்று அவங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு. நம்மளால போக முடியல அவங்கக்கிட்ட. இன்றைக்கி எப்படியும் கடைக்கு வருவாங்க. அங்கேருந்து பிரசாதம் நான் கடையை விட்டு கிளம்பும்போது எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கே இருக்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாவங்க அவங்கெல்லாம் நமக்கு ஒரு கடவுள் கிஃப்ட்டு தாங்க. மிஷின் வச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு. எங்கே நான் வந்து எங்கள் கடையிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சலிச்சுக்குவேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன குழந்த மாதிரி அப்படியே தவழ்ந்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜீவன். நீ அங்கேயே நான் வரேன்னுங்க. ஒன்றும் இல்லை, பிரசாதம் காலையில் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு கம்முனிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க. அவங்க வந்தால் அவங்களும் கீரையாக பழமாக எதுனாலும் அவங்களும் அதே மாதிரி தாங்க சாப்பிட்ருவாங்க வாங்கி. அதனால் கொடுத்துடலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நம்ம செஞ்சு ஒண்டி என்ன செய்ய போகிறோம்ப. இன்னுமே வந்து தண்டுக்கீரை, அதாவது குப்பைக்கீரைன்னு சொல்லுங்களா, அதுவும் தண்டுக்கீரை, பசலைக்கீரை ஒரு செடியில் அப்படியே கொத்தா ஒரு கட்டு வரும், அது அப்படியே விட்டேன் இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை அது செஞ்சுக்கலாம். சனிக்கிழமை செஞ்சேன்னா எங்கள் பையன் வரும்போதெல்லாம் உனக்கு கீரை தானா அப்படின்னு சொல்லி திட்டும். அதனால் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம கீரைன்னா, ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வளர்த்துற கீரையா காயா பழமாகட்டும் இல்லையா பூவாகட்டும் எதுவுமே நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு துளி எதையும் இப்போ இந்த அரிசி கோதுமை இந்த மாவு நம்ம சாப்பிட்டு அதுதாங்க எங்களுக்கு உரம். ஏன்னா மண் நான் வந்து இப்போ எங்கள் காட்டுக்கு போகிறத விட்டதுனால அதிகமாக மண் எடுக்கிறதில்ல. போயிட்டு நான் ஏதோ ஒரு இதில் அங்கே ஊருக்கும் போகிற வேலை இல்லைங்களா, அப்படியே வந்துடுவேன். இவங்கள நம்ம தாளிப்படகம் போட்டு இந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க. இறக்கி வச்சுட்டேன். இவங்களை சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற செடியில் கொத்தமல்லி நம்ம செடியில் விட்டு போதாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் விட்டா சாயந்தரம் எல்லாம் வெடிச்சிருது இல்லைங்களா, அதனால இட்லூண்டு செடி தாங்க. அதில் வந்து இவங்க வந்து நேற்று பறிச்சுதுங்க. சாமிக்கு வச்சுட்டு ஐயனுக்கு வச்சுட்டு குலதெய்வம் சாமிக்கு இங்கேயும் ஐயனுக்கும் வச்சுட்டு இவங்களை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கப்புன்னு மூடி வச்சுருவேன். இப்போ திறந்தான் வந்து வீடு அவ்வளோ வாசனை இதில் இருக்குது. இன்னும் வந்து இப்போ சாயந்தரம் வந்தால் இன்னும் நிறைய மொட்டு, இன்னும் ஒரு 50 மொட்டுக்கு மேலே இருக்குதுங்க. அவங்க எல்லாமே வந்து சாயந்தரமாக வந்து எப்படி இருக்காங்க பறித்து வச்சா காலையில் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நைட்டு நான் பறிக்க மாட்டேன், காலையில் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ பாத்திரம் தேய்க்க போகும்போது இருக்கிறதெல்லாம் பறிக்கலான்னு காலையில்
பூ சாமிக்கு பறிக்கும்போது இந்த வேலையை பண்ணுங்க. இது சந்தோஷம் தானேங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூவாக இருந்தாலும் சரி, சின்ன செடியாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கும் போது இதெல்லாம் சந்தோஷம் தானே. அதுதான் வீட்டுக்கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு செடி வளர்த்துடலாம். நமக்கு வந்து ஒரு மனசு திருப்தியை, அதாவது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க வாடுறதை பார்த்தா நம்ம மனசு வந்து கேட்காது. மல்லி, செவ்வரளின்னா சாண்டல் கலரு, அதை வந்து செம்பருத்திங்க 2 இருக்குது செடியில். நான் 1 மட்டும் இது பண்ணேன். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா. இவங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம வேலை வெளியே 2 பாத்திரம் இருக்குங்க. மணி 8:45 ஆகிடுச்சு. போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வந்து வெயில் இப்போயே வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சீரகத்தை போட்டுடலாங்க. இந்த மிளகாயையும் கருவேப்பிலை, பூண்டு, ஆல்ரெடி உப்பு போட்டுங்க. அரை உப்பு இருந்தால் போதும். ஏன்னா உப்பு ரொம்ப இருக்கக்கூடாது, குழந்தைங்க சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்டோம்னா நாங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால உப்பு எனக்கு வந்து அவ்வளோ தெரியாதுங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு தான் விட்டேன். இது நான் வந்து நமக்கு இப்போ வந்து இதில் கரண்டிகள் எடுத்து விட்டாலும் இப்படி இது பண்ணிக்கலாம். இல்லையா, ஒரு பால் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, பால் நான் வாங்குறது இல்லைங்க. நிறையா வந்து கவர் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ஆயில் வாங்குகிற கவரு, அது இதில் லுஸ்க்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து வைப்பேன். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதில் ஊற்றி புழிஞ்சு விட்டுருவேன். ஏன்னா அது நான் கையில் புழிஞ்சிட்டு வீடியோ எடுக்க முடியாதுங்க. புழிஞ்சு விட்டு அப்புறமா நான் வந்து எடுத்து காட்டுறேங்க. நான் இங்கே ஸ்டாண்டும் கொண்டு போய் வைக்க முடியாது. கரெக்டாக நம்ம புழியிறது அந்த இடத்துல தெரியுமா அப்படின்றது பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். பை மக்கள், இது வந்து நான் ஒன்றா புழியும் போது இல்லை எடுக்கும்போது நான் காட்டுறேங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ சாப்பாடு தாங்க பாருங்கள். சாப்பாடு தான் வச்சுருக்கிறேன். நேற்று வச்சு நமக்கு ஊறுகாய் தொக்கு இருக்குது இல்லைங்களா, அவங்களும் இருக்காங்க. பண்ணிச்சுங்க. பாய் மக்களே.